தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுக்கோட்டையில் இரண்டாவது நாளாக மழை கொட்டியது. பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், திருவப்பூர், திருக்கோக்கரணம், கீழராஜவீதி, நிஜாம் காலனி, டிவிஎஸ் கார்னர் உள்ளிட்ட மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வெயிலோடு எந்திரிப்போம். வெயில் வரும்போதே கண்ணு கூசும், பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. மழை ஒரு 10 நிமிஷம் நல்லா பேஞ்சிருக்கு. நேற்று ஒரு 10 நிமிஷம் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேஞ்சிருக்கு. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. தஞ்சாவூரில் காலை முதலே வெயில் சுட்டரித்த நிலையில் மாலை 4 மணி அளவில் பலத்த மழை பெய்தது. நாஞ்சிக்கோட்டை, கீழவாசல், மாடாக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டுக்கோட்டையில் பிற்பகலில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. விழுப்புரம் மாவட்டத்தின் பல இடங்களில் பலத்த மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, செவல்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளு சூழல் நிலவியது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும், அதே நேரம் வெப்பநிலை இயல்பை விட படிப்படியாக உயரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.